ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா ஊர் திருவிழாவோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஷன் கிடைக்கும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு வெளியே வந்துட்டோம். சாமி ஒரு 4 வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்குள்ளே அவங்க எல்லாருமே வாசலுக்கு வந்தாச்சு. அப்போ நம்ம அர்ச்சனை தட்டை பண்ணுறதுக்கு அர்ச்சனை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சாமி காலில் தண்ணி ஊற்றுறதுக்கு குடம் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு இருந்தோம். சாம்க்கு பார்த்திங்கன்னா ஊர் திருவிழா இதான் ஃபர்ஸ்ட் டைம். அவள் பிறந்து இப்போ தான் பார்க்குறா, இப்போ தான் வருது. எனக்கு பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. பட் நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா சேர்ந்து இந்த திருவிழாவுக்கு ஊரில் இருந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்திங்கனாக்கா அவங்க ஒர்க் விஷயமாக போயிருந்தாங்க. செகண்ட் இயருக்கு நாங்கள் ஆந்திராவில் இருந்தோம். தேர்ட் இயர் பார்த்திங்கனாக்கா இப்போ நான் இங்கே இருக்கேன். அவங்க ஒர்க் விஷயமாக வெளியே இருக்காங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஃபுல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் இயர் சேர்ந்துருக்க மாதிரி திருவிழாவுக்கு சேர்ந்துருக்க மாதிரி பார்ப்போம். அது அந்த ஒரு 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 கொஞ்சம் லைட்டாக அவங்க மிஸ் பண்ணேன். அது அந்த டைமுக்கு மிஸ் பண்ணேன். அவங்க இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணால் அதெல்லாம் அவங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. பட் பாப்பா பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணால் ஒரு நிமிஷம் கூட அப்படி கண்ணை சிமிட்டாமல் பயப்படாமல் அதெல்லாம் பண்ணவே இல்லை. அப்படியே எங்கே பார்த்துட்ருக்கேன். நானும் கூப்பிட்டு இருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அவளை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா வெடி சத்தம் வெடிக்கும் போது எனக்கே பயமாக இருக்குது. தூக்கி போட்டுச்சு. பட் அவள் பார்த்திங்கனாக்கா ஒன்றுமே பண்ணல. ஜாலியாக பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா சாமி கிட்டக்க வந்துட்டாங்க. என்னோடய அக்காவோட ஹஸ்பண்ட் அதாவது அத்தானும் பார்த்திங்கனாக்கா அதில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா அந்த கரகம் தூக்கிட்டு வரதே எங்கள் மாமா தான். அதாவது பெரிய மாமா. எனக்கு மொத்தம் 5 மாமா. அதில் அவங்க பெரிய மாமா தான் தூக்கிட்டு வராங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் அவள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணான்னு. ரொம்பவே என்ஜாய் பண்ணால். நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு பார்த்திங்கனாக்கா தெருவில் எல்லாமே பார்த்திங்கனாக்கா பால் குடம் எடுத்தவங்க அவங்க கூடவே சேர்ந்து போவாங்க கோவிலுக்கு. அந்தமாரி எல்லோரும் போகவும் பாப்பா பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி கூட அந்தமாரிலாம் போகக்குள்ளே நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ணால். அவளை சமாதானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேடிக்கை பார்த்து வச்சுட்டு மதியம் பார்த்திங்கன்னா லன்ச் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி அவளை வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி, அதாவது ஆதித்ய வர்மா, பாப்பாவோட அண்ணன், அதாவது என்னோடய சிஸ்டரோட பையன், அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் விளையாட விட்டாச்சு. கொஞ்சம் அவளை ஒரு சில விஷயத்தில் ஈஸியாக டைவெர்ட் பண்ணிடலாம். ஒரு சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அடம் பண்ணுறா. நீங்கள் அப்போல்லாம் எப்படி அவளை ஹேண்டில் பண்ணுவீங்க, எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவள் ஈஸியாக டைவெர்ட் ஆகிட்டா. அவனை கூப்பிட்டு அவங்க கூட விளையாடுறதுக்கு பார்த்துட்ருக்கா. பட் தம்பி பார்த்திங்கன்னா அவன் வேடிக்கை பார்க்குறான். அப்படி தான் போச்சு. கொஞ்சம் நேரம் 2 பேரும் சரி விளையாடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாட விட்டாச்சு. ஏன்னா தம்பியும் பார்த்திங்கன்னா பின்னாடி போகணுன்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால் பாப்பாவும் தம்பி கொஞ்சம் விளையாட விட்டுட்டு மதியம் பார்த்திங்கனாக்கா சாமிக்கு விரதம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் போகலான்னு சொல்லி தான் கிளம்பணும். ஒரு 2 hours கழித்து தான் போகலான்னு பார்த்தோம். பட் பார்த்திங்கனாக்கா அன்றைக்கி ரொம்பவே வெயில் மோசமாக இருந்ததுனால இருக்க பார்த்திங்கன்னா உச்ச வெயிலில் பிள்ளையை தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. பாப்பாவுக்கு சாதம் ஊட்டிட்டு நம்ம கிளம்பிட்டோம் விரதம் பண்ணி சாப்பிட்டுட்டு. இங்கே பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து இந்த கோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ரோடு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு மாதிரி கரடு முரடாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் போகணும். சாமோட அப்பா இருந்தாங்கன்னா ஈஸியாக பைக்கில் போயிடலாம். அவங்க இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பாதி தூரத்துக்கு நடந்து போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பாதி தூரத்துலேருந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு கொழுந்தனார் அழைச்சிக்கிட்டாங்க. அப்படி தான் பைக்கில் போனோம். போனதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. க்ரௌடில் சாம் கொஞ்சம் க்ரீப்பி ஆகிட்டா. ஏன்னா அத்தை கோவிலுக்கு வரல. அவங்க மாவளுக்கு மாவு கொடுத்து நீ போட்டு வந்துடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. கோவிலுக்கு போனதும் ரொம்ப க்ரீப்பி ஆகிட்டா. நைன்னு அழுதுகிட்டே இருந்தால் எப்படா வீட்டுக்கு போகணும் இருந்துச்சு. ஏன்னா உச்சி வெயிலுங்கிறதுனால வெயில் அவளை தாங்க முடியல. ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. சரி ஓரளவுக்கு பார்த்திங்கனாக்கா மாவளுக்கு மாவுலாம் போட்டுட்டு சக்கரை பொங்கல் கஞ்சி எல்லாம் குடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போது பார்த்திங்கனாக்கா வண்டியிலே ஏறி வந்தாச்சு. நடக்கலை. அது ஒரு நல்லதாக போச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு
சாமி கும்பிட்டுட்டு திரும்பி வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. அன்றைக்கி நான் ஈவினிங் வந்து பார்த்திங்கனாக்கா சாமி வரதா இருந்தது. பட் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா செம மழை. நாங்கள் வந்து ஈவினிங்லாம் வெயிட் பண்ணுறோம். அப்பயும் வந்து பார்த்திங்கனாக்கா அர்ச்சனை பண்ணுவோம். சாமி வந்து 2 சாமி வருவாங்க. நல்லா அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பட் அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா சாமி வந்து ரெடி ஆகிட்டாங்க. வண்டியில் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா செம மழைங்கிறதுனால நைட்டு வருமா இல்லை மறுநாள் காலையில் வருமானு தெரியாமல் ஒரே கன்ஃபியூஷனில் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த கோவில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நைட்டு வர சாமி வந்து இந்த கோவிலும் நம்ம வீட்டுக்கும் பக்கத்தான் ஒரு 2 வீடுக்கு அப்புறம் வந்து கோவில் இருக்கும். அங்கேயும் தான் சாமி வரும். அதனால் ஃபஸ்ட்டுங்கிறதுனால சீக்கிரம் வந்துடும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் மழையால் வந்து பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வரும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் தூங்க போயிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மிட் நைட்டுக்கிட்ட மழை கொஞ்சம் ஓஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 12:30 கிட்ட வந்து சாமி வருதுன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டாங்க. தூங்கி எந்திரிச்சு நம்ம வந்து போனோம். பாப்பாவும் சரி தம்பியும் சரி 2 பேருமே தூங்கிட்டாங்க. நான் என்னோடய சிஸ்டர் அப்புறம் வந்து அத்தை 3 பேர் தான் வந்து பார்த்திங்கனாக்கா சாமி கும்பிட்டோம். நைட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி டான்ஸ் பார்க்கறதுலாம் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் இது வந்து நைட்டில் வந்து இதை பார்த்ததே கிடையாது. மேபி நான் எங்கள் வீட்டுக்கு போயிருப்பேன், எங்கேயாவது போயிருப்பேன். நான் 3 இயர்ஸில் வந்து இந்த டான்ஸ்லாம் வந்து இப்போ தான் பார்க்குறேன். எனக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்னோடய பாட்டி வீட்லேயும் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. சிவனும் காளியும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. ரொம்ப ஆக்ரோஷமாக சூப்பராக இருக்கும் பார்க்க. அதேமாதிரி இதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா சாமி வந்தாங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நம்ம போயிட்டோம். நம்ம வீட்டை தாண்டினதுக்கப்புறம் 1-2 லேசாக வந்து மழை தூரிச்சு. சரி ஓகே நம்ம தான் சாமி கும்பிட்டோமேன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வாசலில் நின்றுட்டு நல்ல பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போயாச்சு. மிட் நைட் வந்து சாமி தான் வந்து சாம் பார்க்கல. பட் பார்த்துருந்தா ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பா. ஏன்னா இந்த டான்ஸ் பார்க்குறதும் அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும். சாமி இந்த மாதிரி வேஷம் போட்டாதெல்லாம் அவளும் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்திருப்பா. பட் அவள் மிஸ் பண்ணிட்டா. நெக்ஸ்ட் இயர் ஹோப்ஃபுல்லி பாப்பான்னு நம்புகிறேன். 2 அர்ச்சனை தட்டு வந்து பார்த்திங்கன்னா அத்தை வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து எனக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அக்காவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாமிக்கு வந்து நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அக்கா பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு தட்டு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கிட்டக்க இருக்கிறதுனால வந்து சாமி வந்து நம்ம வீட்டு வாசலில் ரொம்ப நேரம் நின்றுச்சு. அப்படியே பார்த்துட்டு எல்லாருக்கூட பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கியாச்சு. இப்படி தான் வந்து திருவிழா போச்சு. உங்கள் ஊரில் வந்து திருவிழா இதெல்லாம் எப்படி நடக்கும்? இந்த மாதிரி காளி சிவன்லாம் வந்து வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்களாங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் ஊர் திருவிழாலாம் இப்படி கிடையாது. பட் எங்கள் பாட்டி ஊரில் வந்து இந்த மாதிரிலாம் உண்டு. அது இன்னும் சூப்பராக இருக்கும். பார்க்கவே ரொம்ப ஆக்ரோஷமாக அப்படி இருக்கும். அப்படியே கண்ணுக்குள்ளே வச்சுக்கலாம். அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு சைட்லையும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் நான். உங்களுக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.